SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். பேரன்பு கொண்டும் பெரும் நம்பிக்கை கொண்டும் நான் நேசித்து நிற்கின்ற எனதருமை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்வு ஒரு நீண்ட நாள் கனவு. பல முறை முயற்சி செய்து பல்வேறு வேலைகளாக அது நிகழ்த்த முடியாமல் கடந்து போய்கொண்டே இருந்தது. அது இம்முறை திருச்சி மாவட்டத்திலே தொடங்கும் என்று தம்பி ராஜேஷ் அவர்களும் தம்பி துரைமுருகன் அவர்களும் கேட்டபோது உடனடியாக செய்வோம் என்று இந்த நிகழ்வு ஏற்பாடாகி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அரும்பாடாற்றிய என் அன்பு தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். அரசியல் வகுப்பு, அரசியல் பயிலரங்கம் என்று நாம் தமிழர் கட்சிக்கு தனியாக ஒன்று நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் ஒவ்வொரு கூட்டமே அரசியல் பயிற்சி வகுப்பு தான். பொது கூட்டங்களையே நாம் அரசியல் பயிலரங்கமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அருகருகே அமர்ந்து ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து இதயத்திற்கு நெருக்கமாக நல்ல பல செய்திகளை பகிர்ந்து கொள்வதென்பது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்பதாலேயே இந்த சந்திப்பு. முதலில் என் உடன் பிறந்தார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம். இங்கே கூடியிருக்கிற 1000 பேருக்காக அண்ணன் பேசுகிறேன் என்று யாரும் எண்ண வேண்டாம். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்குமாக தான் இதை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பல்வேறு பகுதிகளில் வாழ்கிற நாம் தமிழர் கட்சி தங்கைகள் தம்பிகளுக்காக உறவுகளுக்காகவும் தான் இதை பேசுகிறோம். இந்த அரசியலின் அவசியம் ஏன்? முதலில் அரசியல் என்றால் தான் என்ன, அது முதல்ல தெளிவாய்க்கணும். நம்ம இங்கே பொதுவான அரசியல் என்றால் அந்த பார்வை எப்படி இருக்கிறது? அரசியல் என்பது ஒரு பெரும் முதலீடு போட்டு அதையும் விட பெரிய லாபம் ஈட்டுகிற ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. பணம், பதவி, புகழ், அதிகாரம், இது எல்லாம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்ட ஒன்றாக இன்று இது மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு அது அப்படி இருந்ததா? தொடக்க காலங்களில் இந்த நிலப்பரப்பு விடுதலை பெற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்து ஆட்சி செய்தார்கள் என்றால் இல்லை. நாம் கேட்டறிகிறோம், படித்தறிகிறோம், பல காணொளிகள் வாயிலாக பார்த்தறிகிறோம். இப்படி இல்லை. மிகவும் எளிமையாக, தூய்மையாக, நேர்மையாக, மனச்சான்றோடு இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமாக பணியாற்றிய பெருமக்கள் இந்த நிலத்தில் இருந்திருக்கிறார்கள்.
ஆனால் உண்மையிலேயே அரசியல் என்பது வாழ்க ஒழிக கோஷம் போடுவது, தலைவருடைய படத்தை சட்டப்பையில் வைத்துக் கொள்வது, தலைவர்கள் வரும்போது பெரிய பெரிய பதாகையில் உருவப்படங்களை வைப்பது, அவர்களுக்கு வருகிற வாகனத்திற்கு காருக்கு முன் வந்த மகிழுந்து சக்கரங்களில் பூக்களை போடுவது, 3-4 கிலோமீட்டருக்கு வாழை மரங்களை வெட்டி தொங்க விடுவது, கரும்பை கட்டி விடுவது, இதெல்லாம் தான் அரசியல் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இன்று மாறி நிற்கிறது. வாக்குக்கு காசு கொடுப்பது, கூட்டத்திற்கு காசு கொடுத்த ஆட்களை கூட்டிகிட்டு வருவது, சாராயம் கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, சாதியை சொல்லி திரட்டுவது, மதங்களை சொல்லி திரட்டுவது, இதெல்லாம் அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது அறிவியல், புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ் வாங்குவதில் இருந்து இறப்பு சான்றிதழ் பெறுவது வரை அனைத்தையும் தீர்மானிப்பது, முடிவெடுப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். நம் வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிக்கிற அரசை, தீர்மானிக்கிற அரசு இயலை இப்போது நாம் தீர்மானிக்காமல் வேற யார் தீர்மானிப்பது? இந்த கேள்வி மிக அவசியமானது. அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப் போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனிதனின் வாழ்வில் இருந்த அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். அதனால்தான் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்றார். ஆனால் காந்தியடிகள் அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார். எப்படி பார்த்தாலும் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். இங்கே நிலவுகிற அரசியலை மறந்து விடுங்கள். உலகெங்கிலும் பல்வேறு இன மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம், அரசியல் புரட்சியின் மூலமாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் பேரின மக்கள் பன்னெடுங்காலமாக உரிமை இழந்து, அடிமைப்பட்டு, அல்லல் பட்டு, சிதைந்து அழிவதற்காக, வீழ்வதற்காகவே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். தாங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்பதை தெரியாமல் வாழ்வது என்பது மிகவும் கொடுமையானது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். என்ன உணர்த்தினாலும் உணராத ஒரு கூட்டமாக நம் மக்கள் இருப்பதாலேயே இவ்வளவு பெரிய பின்னடைவு இந்த இனத்திற்கு வந்துவிட்டது. குறிப்பாக தமிழ் பேரினத்திற்கு, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டத்திற்கு, உலகத்தின் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ், முதலாக தோன்றிய இனம் தமிழர்கள். அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் ஒரு இனம். அப்படி என்றால் அந்த இனம் தமிழ் இனம். இவ்வளவு பெரிய மூத்த ஒரு இனம், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனம், தன்னுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு எல்லாம் சிதைந்து அழிந்து இப்படி குறுகி கீழே விழ காரணம் என்ன? தமிழர்களுக்கு திட்டமிட்டு சாதி பற்று, மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது. மொழி பற்று, இனப்பற்று இல்லாது அழிக்கப்பட்டிருக்கிறது.
தன் சாதிக்காரன் மீது அடி விழாத வரை அவன் வரமாட்டான். தன் மதத்தின் மீது மாசுபடாத வரை அவன் ஒன்றிணைய மாட்டான். அதனால் அவனுக்கு மொழி சிதைந்தால் என்ன, தன்னுடைய வரலாறு மறைக்கப்பட்டால் என்ன, தன் நிலம் தன் வளம் எல்லாம் களவு போனால் என்ன, எதை பற்றியும் இவர்களுக்கு கவலை கிடையாது. தன் உரிமை போனால் என்ன, உயிரே போனாலும் என்ன, அதை பற்றி கவலை கிடையாது. பெருமைப்பட வாழ்ந்த ஒரு பேரினம் சிறுமைப்பட்டு 1000 500க்கு 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் ஒரு முள கரும்புக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. 6 சோறு வடிச்ச தண்ணி ஆறாக ஓடியதுங்கிறான். சிவக சிந்தாமணியில் திருத்தக்கத்தேவர் போவோர் வருவோரையெல்லாம் அழைத்து, எங்க வீட்டில் விருந்துண்டு செல்லுங்கள், தும்பை பூ போல மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம், சாப்பிட்டு வெறுங்கையோடு செல்ல வேளாம், பட்டாடைகள் பொன்னும் மணியும் அள்ளித்தருகிறோம் என்று போவோர் வருவரெல்லாம் அழைத்து விருந்து படைத்து அனுப்பிய பெருமை மிக்க இனம். எல்லோரும் வீட்டு வாசலில் நாயை கட்டும் போது திண்ணையை கட்டிய பேரினம். இருந்து சாப்பிட்டு உண்டு உறங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திண்ணையை கட்டிய இனம். கல்லு மாவிலே கோலம் போட்டு வந்த கூட்டத்தில் அரிசி மாவிலே கோலம் போட்டு ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்ற உயிர்மை நேயத்தை உணர்த்திய ஒரு இனம். கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் கோணி துணி கட்டி தூங்குகிறது. பொங்கல் வந்தால் வேட்டி சேலைக்கு கையேந்தி நிற்கிறது. இப்படிப்பட்ட இழிநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. 60 ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்து நம் அம்மாவை 1000 ரூபாய்க்கு கையேந்த வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 30 ரூபாய். நம் தங்கைக்கு 1000 ரூபாய். புரட்சி பெண் தம்பிக்கு 1000 ரூபாய். தமிழ் மகன் திட்டமிட்டு வீழ்த்தி முடிக்கப்பட்ட ஒரு இனம். ஒரு இல்லாத இந்தியம். இந்தியா என்கிற நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. இந்தியாங்கிற பேர் கூட இங்கு உள்ளவர்கள் வைத்ததில்லை, வெள்ளைக்காரர்கள் வைத்தது. அதைத்தான் அவர்கள் பாரத் 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 என்று வைக்க துடிக்கிறது. காரணம், வேற பேரை வைக்க வேண்டும் என்று. அப்போது நாம் ஒரு எதிர்கேள்வி கேட்கிறோம். இந்து என்கிற அந்த பேரையும் அவன்தான் வைத்தான். எவன் பார்சியிலேயோ, எவன் ஆங்கில இந்தியனிலேயோ, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் முஸ்லீம் இல்லையோ, அவனெல்லாம் இந்து என்று கையெழுத்திட்டவன் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்ற கிறிஸ்தவன், வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் வைத்த பெயரை நாட்டிற்கு தூக்கும் போது அவன் வைத்த பெயரை மதத்திலிருந்தும் தூக்குங்கள் என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதுதான். இது உருவாக்கப்பட்டது. இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்று அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்படி இல்லாத ஒன்று ஆரிய மாயை என்று பேசி அதைவிடக்கூடிய திராவிட மாயையில் சிக்க வைத்தவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். நம்மை இந்தியா என் நாடு என்று யார் சொல்வால்? நாடற்றவர்கள். அவர் தெலுங்கர், அவருக்கு ஒரு தேசிய இனம் நிலப்பரப்பு இருக்கு. அவர் மலையாளி, அவருக்கு ஒரு தேசிய இனம் நிலப்பரப்பு இருக்கு. அவர் கன்னடர், அவருக்கு ஒரு தேசிய இனம், அவருக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கு. அவர் பீகாரி, அவர் குஜராத்தி, அவர் மராட்டியர், எல்லாருக்கும் ஒரு நிலப்பரப்பு இருக்கு. இதில் எவருக்கு, எந்த மொழிக்கு எவருக்கு நிலப்பரப்பு இல்லையோ அவர் இது என் நாடு என்பர், மொத்தமாக எனது என்பர். அதே மாதிரி இங்கே இந்த திராவிடம் என்கிற கோட்பாடு ஏன் திணிக்கப்பட்டது? திராவிடம்
நன்றாக விளங்கிக்கணும். தமிழர்கள், தமிழர் கழகம், தமிழர் இயக்கம், நாம் தமிழர், தமிழ் தேசியம் என்றெல்லாம் இருந்தால் பிராமணர்கள், பார்ப்பனர்கள் நாங்களும் தமிழர்கள் தான் என்று உள்ளே வந்து விடுவார்கள். இதுதான் இவ்வளவு காலம் நமக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது. நாங்களும் தமிழர்கள் என்று உள்ளே வந்து விடுவார்கள். அதில் யாருக்கு என்ன பிரச்சனை? தமிழர்கள் என்று தானே உள்ளே வருகிறார்கள். அதில் யாருக்கு பிரச்சனை? திராவிடர்கள் உள்ளே வர முடியாது. தமிழர் என்று வந்தால் அவன் வந்து விடுவான், நான் வர முடியாது. அதனால் நீங்கள் திராவிடர்கள், நாம் திராவிடர் என்று சொன்னதை நம்பினோம். இந்த திராவிடம் பேசுவது யார்? எவன் நாடற்றவன் இந்தியன், நான் இந்தியா என்னாடு என்று முழங்குவானோ, ஆனால் உண்மையிலேயே சரித்திர சான்றுப்படி, வரலாற்றின் வழிப்படி பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ளணும். இந்தியா என் நாடு, எதிரிகள் அனைவரும் ஓடு, பாரத நாடு பைந்தமிழ் நாடு, பகைவர் அனைவரும் ஓடு என்றுதான் நாம் முழக்கமிடணும். இந்த திராவிடம் என்கிற கோட்பாடே தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. மறுப்பது எவர்? மறுப்பது யார்? நான் தமிழன், என் மொழி தமிழ் மொழி, என் இனம் தமிழ் இனம், எல்லோருக்கும் தெரிகிறது. இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் கூட வெளிநாடுகளுக்கு செல்லும் போது உலகின் மூத்த மொழி, முதன் மொழி தமிழ், எங்கள் இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசுகிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்றவர் பேசுகிறார். இந்தியாவின் ஆட்சி மொழியாக இது வர வேண்டும் என்று ஒரு கருத்து முன்வைக்கும் போது ஒரு பழமையான மொழி, தொன்மையான மொழிதான் வர வேண்டும் என்ற கருத்து வைக்கப்பட்ட போது, இந்திய மொழிகளில் பழமையான தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்த நிலத்தின் மூத்த மொழி, முதன்மையான மொழி. இதை மறுப்பதற்கு எந்த வரலாற்று ஆசிரியரும் தொல்பொருள் ஆய்வாளரும் முடியாது என்ற கருத்தை முன்வைத்தவர் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். நீங்கள் என்ன சாஹிபு? அவர் நேரவர்கள் முஸ்லிம் என்றாலே உருது பேசுகிறவர் என்றுதான் அவர் கருதி கொண்டிருந்திருக்கிறார். என்ன சாஹிபு, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்று அவர் சொன்னதற்கு நம்முடைய தாத்தா காகிதம் இல்லத்து சொன்ன மறுமொழி, இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர். அடுத்த வரி, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். அதனால் தமிழ்தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக இருக்க வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தவன், கோரிக்கையை வைத்து வலியுறுத்தியவன். அந்த மொழியின் பிள்ளைகள் நாம். இன்னைக்கு தாய் நிலத்தில், தமிழ்நாட்டிலேயே தாய்மொழியில் படிக்க முடியாது, படித்தால் வேலை கிடைக்காது, தாய்மொழியை பேச எழுத படிக்க தெரியாது. நம்ம முகத்தை நாமளே கற்களால் அடித்து அடித்து சிதைத்து கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கொடூர கோரத்தை செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலப்பரப்பு விடுதலை பெற்ற பிறகு இந்தியை திணிக்கும் போது, இந்தியை அவர்களுக்கு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம் என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். காங்கிரசும் பாரதிய ஜனதா வெவ்வேறு தத்துவம் கொண்டதில்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த நேரத்தில் இந்திய நாட்டிலேயே இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர்கள் தமிழர்கள் தான். ஏன்? இவன் மட்டும்தான் தூய இனம் இருக்கிறான், மற்றதெல்லாம் கலந்து கலந்து போயிட்டான் மொழி திரிவில். 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்கள், 1600 தெலுங்கர்கள், 500 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளிகள், பிறகு துளுவர்கள். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுவே என்று தமிழ்தாய் வாழ்த்தில் மன்னன்மணியம் சுந்தரனார் எழுதியப்பா, அதை நுட்பமாக இவர்கள் நீக்கினார்கள். யார்? திராவிடர்கள்.
திராவிடனல் திருநாடு என்று இருந்ததனால் அது தமிழ்தாய் வாழ்த்தியானது. இல்லை என்றால் எது இருக்கும்? புரட்சி பாவலன் எழுதிய புதுச்சேரியில் தமிழ்தாய் வாழ்த்து பாவாக இருக்கிற இந்த பாதான் இருந்திருக்கும். நம்முடைய தாத்தா பல பாக்களில் சமஸ்கிருத சொற்களை கலந்து எழுதினாலும் இந்த தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு சொல்லு கூட பிரமொழி சொல் கலவாமல் எழுதியிருக்கிறார். இந்த தமிழ்தாய் வாழ்த்துல அந்த திராவிட நல் திருநாடுங்கிறதுக்காக அது தமிழ்தாய் வாழ்த்தாக மாண்புமிக்க மேன்மை மிக்க தன்மான தலைவர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களாலே அது உலக தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் ஒரே தலைவர் ஐயா கலைஞராலே கொண்டு வரப்பட்டது அந்த பாட்டு. இந்த திராவிட இந்த பாட்டை நான் அதை மாற்றுவேன் அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்துல வர திராவிடத்தை என்ன செய்வாய் என்று அவர்கள் தான் கேள்வி எழுப்பினார்கள். யாரை பார்த்து? என்னையை பார்த்தான், அடியனை பார்த்தான். அந்த பாட்டையே தூக்குவேன் என்று. என்னமோ தமிழை தாயை புகழ்ந்து பாடுற எங்களுக்கு பாட்டு இல்லாத மாதிரியும் பாட்டை எழுதுகிற ஆற்றல் இல்லாத கூட்டம் போலவும் திட்டமிட்டு இவர்கள் இந்தி திணிக்கும் போது இந்த நிலப்பரப்பில் ஒரே ஒரு இனம்தான் எதிர்த்து போரிட்டது. 1935 நடராஜன் என்கிற மூதாதை நம்முடைய பாட்டன் செத்தான். இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. நாம் தமிழர் கட்சி அரசமைக்கிற போது தமிழ் நாள் என்று நம்முடைய பாட்டனார் நடராஜன் இறந்த நாளை தமிழ் நாளாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசு கொண்டாடும். அது நடக்க போகிறது. தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும், தமிழ் அரியணை ஏற வேண்டும் என்று உயிரை நீத்த அந்த பெருமகன் அவன் நினைவை போற்றுகிற அந்த நாளை தமிழ் நாளாக 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்திக்கு இந்தி நாள் இருக்கும் போது 50,000 ஆண்டுகளுக்கு முத்த என் அன்னை தமிழ் மொழிக்கு தமிழ்நாள் இருக்கக்கூடாதா? செய்ய முடியும். திராவிடர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு என் மொழி சிதைந்து அழிவதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். என் நிலத்தின் வளம் களவோதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். என் நாடு குப்பை மேடாவதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏன்? அது அவர்களின் தாய்மடி அல்ல, அவர்களின் தாய் நிலமும் அல்ல. அதனால அவர்களுக்கு கவலையே இருக்கிறது. அவர்களுக்கு ஒரே இலக்கு தான், தமிழர்களை ஆள வேண்டும். தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற தமிழ் தேசிய இனப்பிள்ளைகளுக்கு ஒரே இலக்கு தான், தமிழர்கள் எல்லோரையும் போல வாழ வேண்டும். இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அப்ப எதிர்த்து போராடுறாங்க தமிழர்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிடர் கழகங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தன்னெழுச்சியாக மாணவர்கள் தமிழர்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் கட்சி ஆரம்பிச்சு எப்படி வளர்க்கிறது, எப்படி ஆட்சிக்கு வர்றதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருந்தது. இந்த மொழி புரட்சியை பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யோசிக்கிறது, தமிழர்களுக்கு உயிர் உடலில் இல்லை, தமிழர்களுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. அந்த மொழியை அழிக்காத வரை தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆள்வதும் கடினம். முடிவெடுத்து நம்மை போலவே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழ்நாடு தமிழருக்கு எதுவுமே இவங்க வச்சதில்லை, எல்லாமே நம்ம முன்னவர்கள் வச்சது. நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, சோமசுந்தர பாரதியார் எல்லாம் நம்ம எங்கும் தமிழ், தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எல்லாம் நம்ம முன்னவர்கள் வைத்தது. அவர்கள் தங்கள் முழக்கம் போல தங்கள் கோட்பாடு போல எடுத்துக்கொண்டு இந்த தமிழ் பெருங்குடி மக்களை ஏமாற்றி தமிழனுக்கு இருக்கிற மொழி பற்று இனப்பற்றை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து திட்டமிட்டு அழித்து ஒழித்தார்கள். இன்று தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. தமிழன் இறை முருகன், சிவன், மாயோன் எவருக்கு முன்பு? ஏன் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உங்க ஆண்டாள், நம்முடைய ஆண்டாள் யார்? தமிழ் மகள். பாடியது யாரு? திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் எந்த மொழியில்? தமிழ். கோயில் கட்டியவன் யார்? குலசேகர பாண்டியன். கட்டப்பட்டது தமிழ் மகளுக்கு. ஆனால் உள்ளே ஓதப்படுகிற மந்திரம் தமிழா? இல்லை. எல்லாம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது. வழிபாட்டில் இருந்து வெளியேறி, தாய்மொழி வெளியேறி,
கோயில் சுவற்றுகள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்ட கல்வெட்டு வரலாற்று ஆவணங்களிலிருந்து வெளியேறின பிறகு, ஒரு மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் ஒரு இனம் வெளியேறிவிட்ட பிறகு எப்படி வாழும்? மொழிதான் அதனுடைய முகம், முகவரி, அடையாளம் எல்லாம். அதை தொலைத்து விட்ட பிறகு ஒரு இனம் எப்படி உயிர்ப்போடு இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் யார் என்று கேட்டால் ஹூ ஆர் யூ என்று ஒருவன் கேட்பது நான் என்ன மொழியில் பதில் சொல்வேன் என்பதற்காகத்தான். அங்க போயிட்டு சில பேர் அறிவா பதில் சொல்றோம்னு ஐ ஆம் மேன் அப்படின்பா. அப்ப என்ன குரங்குனா அவன் கேட்கிறான், நான் கேட்டான் அந்த கேள்விய. நீ மனிதன் தெரிந்து ஒருவன் நீ யார் என்று கேட்டால் நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்பதை பார்க்கத்தான். ஆம் பிரெஞ்சு என்றால் பிரெஞ்சுக்காரன், ஆம் இங்கிலீஷ் என்றால் இங்கிலீஷ்காரன், ஐ ஆம் தமிழ், ஓ தமிழன். இதான் அடையாளம். அந்த அடையாளத்தை திட்டமிட்டு அழித்தவர்கள் இந்தியர்கள், திராவிடர்கள். அதற்கு எதிராக எதிர்ப்புரட்சி செய்தவர்கள் நம்மினம் முன்னவர்கள். திட்டமிட்டு நம்மின வரலாற்றை மறைத்தார்கள். நமக்கு இன உணர்வு, மான உணர்வு வராமல் இருக்க பார்த்து கொண்டார்கள். அதற்கு இணையாக சாதி பற்று, மதப்பற்றை திட்டமிட்டு ஊட்டி ஊட்டி வெறியேற்றி விட்டார்கள். சாதி மத மோதல்களால், தன்னின பகையால் ஒருவனை ஒருவன் தாழ்த்தி வீழ்த்தி தமிழ் பேரினம் தாய் நிலத்திலே வீழ்ந்து அடிமையானது. இதுதான் சுருக்கமான வரலாறு. அப்ப இவ்வளவு பெரிய பெருமை மிக்க இனம் எழ மீள வாழ வழியிலே இருந்தது, இருக்கிறது, இருந்தது. என்ன வழி? என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடை. 26,000 மக்கள் தொகை கொண்ட நாடு இனங்கள், வெறும் 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள், இவையெல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ்கிறது. தன்னுடைய மொழி, இலக்கியம், கலை, கண், பண்பாடு எல்லாவற்றையும் பாதுகாத்து வாழ்கிறது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இடம், உலகிலே பல்வேறு நாடுகளுக்கு பரவி வாழ்கிற ஒரு இனம், 13 கோடி எண்ணிக்கைக்கு சற்றும் குறைவில்லாது பெருத்து வாழ்கிற ஒரு பேரினம், தமிழ் பேரினம், தன் தாய் நிலத்தை இழந்து இழந்து குறுகி 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 காலடியில் வந்து நிற்கிறது. இமயத்தில் கொடியை நட்டான் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் போய் நட்டிருக்க முடியாது. ஆரிய படைகடந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்றால் கனகன் விஜயன் தமிழுக்கு தமிழருக்கு எதிராக பேசிவிட்டான் என்று இருவரையும் தோற்கடித்து அவர்கள் தலையிலே கற்களை சுமக்க வைத்துக் கொண்டு வந்து நம் மூதாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன் என்றால் இதெல்லாம் வரலாற்று சான்றுகள் இல்லாது போனது தமிழர்களுக்கு. வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுதுவதற்கு நேரம் இருக்காது. இது பிற்கால பிள்ளைகளுக்கு படிப்பினையாக ஒரு பாடமாக இருக்கும் என்பது கூட நமது முன்னவர்களுக்கு தெரியாமல் விட்டுவிட்டார். வெறும் இலக்கிய சான்றுதான். கல்லணையை பார்க்கும்போது கரிகால் பெருவள சோழன், பெருவுடையார் கோயிலை தஞ்சையிலே பார்க்கும்போது அரசேந்திர சோழனும் அப்பன் அரசன் அருண்மொழியும் நினைவுக்கு வருகிறது. இப்படித்தான் சில அடையாளங்கள் நம் வரலாற்றை பறைசாற்றி கொண்டிருக்கிறதே ஒழிய நமக்கென்று வரலாற்று ஆவணங்கள் இல்லை. நம்மின வரலாற்றை எழுதியவன் எவனும் நம்மவன் இல்லை. இதான் இங்க இருக்கிற பெரிய பெரும் பிரச்சனையா அதுதான். அப்ப வீழ்ந்து விட்ட ஒரு இனம். புரட்சி பாவலன் சொல்றார்ல, தமிழ் தாழ்ச்சியுற்ற நிலையில் இமைதரவாமல் தமிழகம் இருந்த பொழுது தமிழுக்கு தகுந்த உயர்வளிக்க ஒரு தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான்கிறான். தமிழ் இலக்கிய உலகம் வறட்சியுற்று தமிழ் இலக்கியம் பட்டு போன காலத்தில் சொட்டு தண்ணீரை கொட்டு மலையாக நிலத்தில் விழுந்து செழிக்க செய்த புரட்சியாளன் மறுமலர்ச்சியை தந்தவன் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி என்று இலக்கிய உலகம் சொல்லுது. நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன் சொல்லுகிறார். அதுபோல தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்து, மொழி பற்று இனப்பற்றை இழந்து,
சாதிப்பற்று மதப்பற்று மேலோங்கி சிறுக சிறுக தங்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை எல்லாவற்றையும் அழிய கொடுத்து விட்டு அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அன்னை தமிழ் சமூகம் மீட்சியுற எழுச்சியுற உரிமை பெற்று விடுதலை பெற்று பாதுகாப்பாக வாழ வழிகாட்ட ஒரு மகன் ஒருத்தன் வரமாட்டானா என்று அன்னை தமிழ் தாய் 1000 ஆண்டுகளாக தவம் இருந்து ஒரு மகனை பெற்றான். அவன்தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். பார்வதி தாயின் வயிற்றில் அவள் வழியில் இருந்து வராமல் பைந்தமிழ் தாயின் வரலாற்று வழியில் இருந்து வந்த மகன் பிரபாகரன் என்ற பெரும் வீரன் புரட்சியாளர். அவனுக்குத்தான் என் இனம் விடுதலை பெறுவதற்கு ஒரு தேசம் வேண்டும் என்கிற கனவு இருந்தது. உலகில் எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல என்னினமும் உரிமை பெற்று பெருமையோடு சிறந்து உயர்ந்து வாழ வேண்டும் என்கிற புனித கனவு அந்த ஒரு மகனுக்குத்தான் இருந்தது. அதற்கு முன்பு நமது முன்னோர்கள் சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்களில் இருந்து எந்த முன்னோர்களுக்கும் இல்லை. அரசியல் களத்திலே இதற்கு நம் தலைவனுக்கு முன்பு அந்த சிந்தனை ஓடிய தலைவன் நம்முடைய கட்சியின் தோற்றுனர் ஐயா சீபா ஆதித்தனாருக்கு மட்டும்தான் தமிழர்களுக்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது. அதற்கு காரணம் அவர் இங்கிலாந்திலே படிக்கிற போது அயர்லாந்து மக்கள் விடுதலை கேட்டார்கள். நீ இங்கிலீஷ் நான் ஐரிஷ் என்று போராட்டத்தை முன்னெடுத்தார். அயர்லாந்து புரட்சியாளன் டிவேலரா தலைமையிலே பல்வேறு தலைவர்களின் தலைமையிலே போராடி விடுதலை பெற்றார். அந்த இனத்தின் மக்கள் சின்வை அவர்களுக்கென்று ஒரு இதழ் நடத்தினார்கள். அவர்கள் சின்பைன் இன மக்கள் ஐரிஷ் மக்கள் சின்பைன் என்ற இயக்கத்தை நடத்தினார்கள். நம்மவர் நாம் தமிழர் என்ற இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். அவர்கள் டெய்லி மிரர் என்ற இதழை நடத்தினார்கள். நம்மவர் நாம் தினத்தந்தி என்ற இதழை நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். 5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஐரிஷ் இன மக்கள் தனி நாடு கேட்டு போராடுகிற போது தனி நாடு வேண்டும் சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கிற போது 5 கோடி மக்கள் தமிழர்கள் தனிநாடு பெற்று வாழக்கூடாத என்ற எண்ணம் அரசியல் தளத்தில் களத்தில் நம்முடைய முன்னத்தியர் தாத்தா சீபா ஆதித்தனாருக்கு மட்டும்தான் வந்தது. அந்த கனவை அவருடைய பேரன் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அது ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். தரையில மட்டும் இல்லடா, அலை மா கடல் நிலம் வான் எல்லாவற்றிலும் உன் அதிகாரத்தை நிறுவிடான். இடையூர் வருகிறதா கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயலறவே வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதகையை புரிகுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாமெனும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா வெளித்தான் ஒரு தமிழர். அவன்தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க வைத்தவன் அவன். இந்தியன் திராவிடன் அங்கே சிங்களன் அயலான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயில் என அந்த வெந்தனல் தான் வீர பெருமகன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பதை ஒவ்வொரு என் தம்பி தங்கைகளும் இதய சுவற்றில் எழுதி வைக்கணும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியை பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயன்ட்டான். என் நாட்டில் என் ஆட்சிரான் நல்லாட்சின்றான். திராவிடத்தை பாடி வந்தவன் வென்று வருவான் திராவிட காலை என்று பாடி வந்தவன். பெரியாரை பாடியவன் எல்லாவற்றையும் பாடியவன். திராவிட இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களே பேரறிஞர் அண்ணாவுக்கு அடுத்த பெயர் புரட்சி பாவலன் நம்முடைய தாத்தன் கனக சுப்புரத்தினம் என்ற பாரதிதாசன் பெயர் தான். 2வது பெயர் 45வது பெயர் தன்மான தலைவர் தானே தலைவர் ஐயா டாக்டர் கலைஞர்களுடைய பெயர். என்ன பொய் சொல்றேன்னா என்ன அனுப்பி வைக்கிட்ட
அந்த தாத்தா என்ன பண்றான்? அந்த காலத்துல அவன் அந்த மாதிரி இன்னொரு தாத்தா இருக்கான், தேவனைய பாவானே. அவன் அப்படியே பாடி வந்து கடைசியா திராவிடம் தீதுன்னு எழுதி செத்து போனான். இவ இப்படி ஒவ்வொருத்தனும் தான், எல்லாரும் எழுதி எழுதி வந்தான். நம்பி 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 போய் நம்முடைய பாட்டன் கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள் எல்லாம் சாதாரண அறிஞன் கிடையாது, அறிஞன் கிடையாது, பேரறிஞர்கள். மொழி பற்றாளன், மொழி உணர்வாளன் கிடையாது, மொழி வெறியன், தமிழ் இன வெறியர்கள். வீழ்த்தப்பட்டார்கள், வஞ்சகமாக வீழ்த்தப்பட்டார்கள். அங்க போய் அப்படியே பாடிக்கிட்டே வரான். ஒரு நாள் அவன் விழிச்சுக்கிறான். எப்படி? நான் விழித்தது போல என் தம்பி தங்கைகள் நீங்கள் விழித்திருக்கிறீர்களே, இது போல 2008 பிப்ரவரி மாதம் என் தலைவனை சீமான் சந்திக்கவில்லை என்றால் அவனும் திராவிட சிசில் ஒரு சிசுதான். திராவிட பிஞ்சு கொசுல அதுவும் ஒரு கொசுதான் இல்லையா? ஐயோ, நானும் இந்த 200 ரூபா ஊப்பியில ஒரு ஓர ஊப்பி தான். என் பங்குக்கு 2 உருட்டு ஊட்டிட்டு திரிஞ்சிருப்பேன். அப்படித்தானே? அதான் நடந்திருக்கும். அங்க போய் செவட்டில் இங்கிட்டு அரைஞ்சவன முழிச்சு பார்க்கும்போது, ஓ வேற வேற வேலை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியுது. எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசனா. யாருக்கு? என் தலைவன் பிரபாகரனுக்கு அவன் தாத்தன் பாவேந்தன் பாரதாசன் பாடுறான். எந்திரா பேராண்டின்றான். எந்திரிச்சிட்டான். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வாய். வெள்ளையன் காலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்திலே இந்த பாக்களை நம்முடைய தாத்தன் பாடியிருந்தால் அது வெள்ளைக்காரனை எதிர்த்து. திராவிடர்கள் ஆட்சியில் இந்த பாட்டை பாடுகிறான் என்றால் யாரை எதிர்த்து? அதனாலேயே பாரதிதாசன் தீண்டத்தகாதனை தூக்கி போட்டான். அதனாலேயே அவன் பேரன் தெருவுக்கு தூக்கி அடிக்கிறோம், நம்ம அடிக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பாரதிதாசனை ஏன் பாடுறதில்ல? சொல்லிட்டான். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டான். திராவிடத்தை தூக்கி தீல போட்டு குப்பையை போட்டு நாம் தமிழர் என்று முரசறை வாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசன் தான். இந்த குறுக்குல வந்திருக்காங்கடா, கூண்டோட போயிட்டு போகலாங்கிறான். போக வைக்கிறோம்டா. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. சண்டை திராவிடனா மான தமிழனா, திருட்டு திராவிடனா தீந்தமிழ் இனத்தவனா, 2 கடையில சண்டை. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துப்பாக்கியா? சண்டவா? கருணாநிதி மகன் பேரனா பிரபாகரன் மகன் சீமானா அவன் தம்பி தங்கைகளா? தான் சண்டை. கருத்தியல் சண்டை, அறிவாயுத போர், அரசியல் புரட்சி. அவதூரை தவிர எங்களுக்கு எதிராக எடுக்கிறதுட்ட ஒரு கருவியும் ஒன்ட்டு இல்லை. அதுக்கு எங்க பாட்டம் பாடிட்டு போயிட்டான் இல்லையா? தூறு செய்வோரை துச்சமென மதித்திடுவோம், அச்சமில்லை அச்சமில்லைன்ட்டான். தூருன்னா என்ன? அவதூறத்தான் சொல்றான். அந்த நிலையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்தான் நம் உயிர் தலைவன். உலக அரங்கிலே தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு தேசம் பிறக்கப் போகிறது என்ற நம்பிக்கையை கொடுத்து தன் உயிரையே ஆயுதமாக முன்னிறுத்தி மரணத்தை களத்திலே முன்னிறுத்தி சண்டை செய்தார். மான தமிழ் மக்கள், வீரமும் மானமும் ஆரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பாலை உண்டு தாய் முளைப்பாலோடு வீரம் உண்ட ஒரு இனத்தின் மக்கள்
கிளர்ந்து எழுந்தார்கள். சாவது என்று ஆகிவிட்டது, சண்டையிட்டு சாவும். சரணடைந்து வாழ்வதினும் சண்டையிட்டு சாவது மேலானது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. உயிரை இழக்கலாம், ஆனால் அந்த உயிரினும் மேலானது உரிமை, அதை இழக்கக்கூடாது என்ற உயர்ந்த புனித லட்சியத்தை முன்வைத்து களத்திலே பாய்ந்து பல்லாயிரக்கணக்கான மறவர்கள் மாண்டார்கள். அந்த களத்தை சிறு வயதில் இருந்து கவனித்து கவனித்து நேசித்து நேசித்து வந்த பிள்ளைகள் என்போன்ற எண்ணற்ற தம்பி தங்கைகள் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடும், உலகெங்கும் பரவி வாழக்கூடும். பேரன்பு கொண்டு பெருமகன் பிரபாகரனை நேசித்த பெருமக்கள் நிறைய பேர், என்னிலும் இளையவர்கள் மூத்தவர்கள் ஏகப்பேர். அந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு எமது இன விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டது. ஒரு தேசிய ஈழ போராட்டம் அல்ல, ஒரு தேசிய இனத்திற்கான தேச விடுதலை போராட்டம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை கனவு திட்டமிட்டு இந்த ஆட்ப ஆட்சியாளர்களால் நசுக்கி வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தியது இந்தியம், கூட நின்று கும்மி அடித்த துரோகத்தை செய்தது திராவிடம். காங்கிரஸ் இரு கைகளையும் கொடுத்து சிங்களனுக்கு உதவியது, கூட இருந்து கைகட்டி ஆதரவு கொடுத்தது திமுக. போராடி தடுக்கிற உயரத்தில் இருந்தது அதிமுக, பாரதிய ஜனதா. 2G அலைக்கற்றை ஊழலுக்காக 1 மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பிஜேபி பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவிலே கொத்து கொத்தாக குழந்தைகளை மக்களை கொண்டு குவிக்கிறார்கள். தமிழர்கள் என்று பார்க்க வேண்டாம், எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதர்கள் சாகிறார்கள் ஒரு அருகில் இருக்க தீவிலை என்ற அடிப்படையில் கூட ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை. போராடி நிறுத்துற இடத்தில் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா, வாயை திறக்கவே இல்லை. போர் என்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே என்ற அவர், போர் நின்று விட்டது என்றீர்களே, இப்ப மறுபடி 200 வரை கொண்டிருக்கிறார்களே என்று உண்ணாவிரதம் நாடகம் நடத்திய ஐயா நடிகர் திலகம் நம்ம ஐயாவை மிஞ்சுகிற நடிகர் ஐயா கலைஞர் அவரிடத்திலே கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், மழை விட்டாலும் தூவானம் விடாதல்ல. இந்த ரெண்டும் வெவ்வேறு சொற்கள், ஒரே பொருள். சாபவன் தமிழன் என்றால் சகித்துக் கொள்கிறார். அருமை உடன் பிறந்தார்களே, என்னினுமில்லை என் தம்பி தங்கைகளே, அன்றைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சிவசங்கர மேனன் சாய்சஸ் என்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே எழுதுகிறார், இறுதி போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன் பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முனைப்பு காட்டியது. ஆனால் அன்றைய இந்திய தலைமையும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைமைகளும் அதை விரும்பவில்லை. அன்றைய தமிழ்நாட்டு தலைமைகள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்னு ஐயா கருணாநிதி, இன்னொன்று அம்மா ஜெயலலிதா அவர். அதற்கு அடுத்த வரி அவர் சொல்கிறார், இருக்கிறத ஆங்கிலத்திலே வலையொலியிலெல்லாம் நகர்த்தி கூட நீங்க பார்த்து கொள்ளலாம். பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வதை தங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு ஆபத்து என்று இவர்கள் கருதினார்கள். யார் கருதினால்? இந்த 2 கட்சி. அதனால் அந்த போர் சீக்கிரம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். பிரபாகரனுடைய சாவை, பிரபாகரனுடைய அழிவை, வீழ்ச்சியை முதலில் விரும்பியது நம்முடைய ஓட்டை பெற்று நாட்டை ஆண்ட இந்த கூட்டம்தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னுடைய பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் ஏதோ பொழுதுபோக்குக்கு துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டார் என்பது போலவும், உனக்கான நாடு, எனக்கான நாடு, நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசியனத்திற்கான நாடு. ஈழம் என்பது 3 எழுத்து சொல்ல அல்ல, தமிழ் பேரினத்தின் தேச கனவு, தேச விடுதலை, தமிழ் தேசியனத்தின் மூச்சு உயிர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறுதி போரில் பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது அந்த இரத்த சகதியில் இருந்து கண்ணீரிலும் ஒப்பாரியிலும் இரத்தத்திலும் கருக்கொண்டு பிறந்த பிள்ளைகள், பிண குவியலுக்கிடையிலே பிறந்தவர்கள், பிரசவிக்கப்பட்டவர்கள் தான் உங்கள் முன்னால் நிற்கிற நானும், என் முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்களும், நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியும்.
அதற்கு முன்பு இந்த கட்சிகள், இந்த ஆட்சிகள், இந்த தலைவர்கள் நமக்கானவர்கள் என்று நான் நம்பினோம். ஆனால் நம் இனம் கொன்றொழிக்கப்படுகிற போது இவர்கள் கண்டுகொள்ளாமல் பதவிக்காக நின்ற போதுதான் தெரிந்தது இவர்கள் நம்மவர்கள் அல்ல, நமக்கானவர்களும் அல்ல என்பதை அன்றுதான் உணர்ந்து அறிந்தோம். அப்போதுதான் ஒரு தெளிவு வந்தது. பெரும்பாவளன் பாட்டன் பாரதீஸ்வரன்ல சொல்வதை தெளிந்து சொல், செய்வதை துணிந்து செய், சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேல்ங்கிறான். அதேதான் தலைவர் சொல்றாரு, சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் என்று. அப்படி சாக துணிஞ்சு களத்திலே சாதி மதங்கள் எங்கள் அடையாளங்கள் அல்ல, அதால் பிரிந்து பிளந்து நாங்கள் நின்று வீழ்ந்தது போதும், எங்களை கொன்று பகைவர்கள் குவித்தது போதும், நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வுக்குள் ஒன்று திரண்டு எழத் தொடங்கினோம். அதுதான் இன்று 8.22 விழுக்காடு 8.5 விழுக்காடு வாக்கை பெற்று இந்திய அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற அரசியல் கட்சி. எந்த தலைவனை தீவிரவாதி பயங்கரவாதி என்றார்களோ அவனையே தலைவனாக ஏற்று, எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை ஏந்தி பிடித்து உலக அரங்கிலே என் பாட்டன் கரிகாலனும் அரசேந்திரனும் அருண்மொழியும் பறக்கவிட்ட புலிக்கொடியை, எங்கள் தலைவன் தூக்கி பிடித்த புலிக்கொடியை, அதே புலிக்கொடியை தூக்கி பிடித்து பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ்குடி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த நிலத்திலே மாபெரும் அரசியலை கட்டி எழுப்பினோம். நாங்கள் தாயின் தாலாட்டு கேட்டு வந்தவர்கள் அல்ல, ஒப்பாரியிலும் ஓலத்திலும் வளர்ந்தவர்கள். வலி அதிகம். ஒரு கோட்பாட்டை உருவாக்கினோம். அதுதான் தமிழர் நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்பது. அது அவர் தமிழராக ஆள வேண்டும். தமிழனாக பிறந்து விட்டவனெல்லாம் தமிழன் அல்ல. ஏன் தமிழ் படிக்கணும்? அது எதுக்கு அதையே பேசிக்கிறீங்க? அது படிச்சு என்ன ஆக போகுது? தமிழை படிச்சுட்டு தாயின் மாரறுத்து விற்கிறவன் என்ன பண்றது? தமிழனா பிறந்துட்டு மலையை வெட்டி மணலை வெட்டி விற்கிறது, தமிழ் மொழி சிதைந்து அழிந்ததை வேடிக்கை பார்த்துட்டு போறவன் எல்லாம் தமிழன் என்று எப்படி இருக்கிறது? எவன் தமிழுக்கும் தமிழருக்குமாக வாழ்கிறானோ உழைக்கிறானோ அவன்தான் தமிழனா இருக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு கோட்பாட்டை வகுத்தோம். மிக எளிய தத்துவம் தான். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனி என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். எல்லோரும் வாருங்கள், ஒன்னா நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். அதுதான் நமது கோட்பாடு. எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். மன்னர் கட்டப்பொம்மர் வடையில் எங்களுடைய பாட்டன் அழகு சுந்தரலிங்கமும் வெள்ளையத்தேனும் தளபதியாக இருந்தது போல எங்கள் படைக்கு எத்தனை தளபதிகளும் இருங்கள், ஆனால் மன்னர் நாங்கள் தான். ஏன்? என் தாயை என்னை விட பேரன்பு கொண்டு நேசிக்க ஒரு மகன் எவனாவது இருக்க முடியுமா? அம்மாவென்ற 1000 பேர், 1,00,000 பேர், கோடி பேர் அழைக்கலாம், ஆனால் என்னளவிற்கு பேரன்பு கொண்டு என் தாயை நேசிக்க எந்த மகனும் இருக்க முடியாது. என் தாய் நிலத்தை நாள் ஆளுகிற போது இது என் காடு, இது என் நிலம், இது என் மண், இது என் மணல், இது என் மலை, இது என் ஏரி, இது என் குளம், இது என் ஆறு, இது என்னுடைய வளம், என்னுடைய கடல், என் பிள்ளைகளின் கல்வி, என் மக்களின் மருத்துவம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, அவர்களின் பசி போக்குவது என் கடமை. இந்த கனவு, இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். சாதி மத ஏற்றதாழ்வுகளற்ற சமதர்ம சமூகம், ஏழை பணக்காரன் என்ற வர்க்க வேறுபாடற்ற சமூகம், ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை பெற்ற சமூகம்,
இதையெல்லாம் படைப்பதற்கு ஒரு கனவு யாருக்கு இருக்கும் என்றால், உண்மையிலேயே இந்த மண்ணை மக்களை பேரும் கொண்டு காதலிக்கிற ஒரு மகனால் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். அப்படி என்றால் இந்த நிலத்தை தூய தமிழ்தாயின் வயிற்றில் பிறந்து மாறிலே பால் குடித்த மான தமிழ் மகன் தமிழச்சி ஆளும்போதுதான் இந்த நாடு என் நாடு, என் காடு, என் மலை, என் மக்கள் என்று பாதுகாக்கப்படும். எந்த கட்சியாவது மணநெல்லி வித்தது குற்றம், அல்லது மலையை வெட்டி விற்பது குற்றம், காடுகளை அழிப்பது குற்றம் ஏதாவது பேசுதா? இந்த பாலித்தீன், பிளாஸ்டிக், இந்த நெகிழி, குலைமம், இதை இந்த குப்பைகளை தடை செய்ய வேண்டும் என்று பேசுதா? பேசுமா? ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இல்லாது எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று பேசுமா? பேசாது. அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும், தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு படையெடுக்கிற மாணவர்களின் எண்ணிக்கையை குறைத்து அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும். அப்படி ஏதாவது இருக்கா? அப்படியாவது இருக்கா? திராவிடம் என்பது என்ன? இன்னைக்கு ஒரு அறிக்கை எனக்கு எதிராக நேற்று பாட்டன் பாரதிக்கு நான் பேசுனதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்க. திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கும், ஒரு 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 வரல வாழ்க்கை நெறியை குறிக்கும், ஒரு மொழியை குறிக்கும், ஒரு அதை குறிக்கும், இதை குறிக்கும், கடைசியா எங்க காசு இருக்கோ அதை எடுக்கிறதை பற்றி குறிக்கும், பணம் திருடுறதை குறிக்கும். இதான் வருது கடைசியா. இங்க வாப்பா குடு உடுப்பக்கார மாதிரி அடிச்சுட்டு போதே, ஏதாவது ஒன்னு சொல்லு, ஒன்னு சொல்லு. இது என் தேசம், தமிழ் தேசம், நாடு தமிழ்நாடு, தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், அவனுடைய வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, இவற்றையெல்லாம் பாதுகாப்பது, பெண்ணிய உரிமையை மீட்டெடுப்பது, சாதி மத வேறுபாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை களைவது, தீண்டாமை கொடுமையை ஒழிப்பது, அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற தூய நேர்மையான ஆட்சியை கொடுப்பது, மத போதையற்ற ஒரு சமூகத்தை படைப்பது, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இலவசத்திற்கு கையேந்திர இழிநிலையில் இல்லாது தன்மானமிக்க மக்களாக என் இன மக்களை வாழ வைப்பது. இப்படியெல்லாம் ஒரு கோட்பாடு இருக்கு. நாட்டின் முதலமைச்சருக்கோ முதல் குடிமகனுக்கோ என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வது. இதுதான் முழுமையான மக்களாட்சி, தூய ஜனநாயகம். இப்படியெல்லாம் ஒரு கோட்பாடு. இவற்றையெல்லாம் செய்வதற்கு பெயர்தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். அப்படி எதையாவது திராவிடம் சொல்லுமா? சொல்லுமா? மொழி இல்லாத இனம் ஏது? இனம் இல்லாத நிலம் எது? நிலம் இல்லாத நாடு எது? மொழியை பத்தி பேசுமா? இனம்னு பேசுமா? விருது தகைசால் தமிழர் விருது கொடுப்பது திராவிட மாடல் அரசு. எப்படி? ஏன் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவனா ஒரு ஏமாளி கூட்டம், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு கண்ணு வழியே காது வழியே போதை ஏத்தணும், திரைப்படம் வாய் வழியே போதை ஏத்தணும், டாஸ்மார்க், கதை முடிஞ்சு. சிந்திக்கிற திறனற்றவனுக்கு அவனுக்கு போய் என்ன தனி பாடம் நடத்த போற? என்ன சொல்லி என்ன ஆக போகுது? பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு நீ ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. திரைப்படத்தில் நடித்தால் போதும் நாடாள தகுதி வந்துவிடும் என்கிற நம்புகிற கூட்டத்தை நீ ஒன்னும் செய்ய முடியாது. அது மாற்றணும். மற்றவரை மாற்றுவதற்கு முன்பு நாம் மாறணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த புரட்சியை உண்டு பண்ணும். அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரோம்? இனத்தின் உயிரே இளம் தமிழர், எதற்கு மஞ்சா நாம் தமிழர். அரசியல் என்பது மக்களுக்காக ஆற்றப்படுகிற முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நாம் இதை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு வகுத்து கொண்டு பகுத்து கொண்ட கோட்பாடு அரசியல் என்பது
அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும். இதான் அரசியல். அப்ப நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. இதான் நம்ம கோட்பாடு. கட்சியில இணைய என்ன தகுதி? தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாது. நான் பெரியவன், நீ பெரியவன், நீ எப்ப வந்த, நான் முந்தி வந்தேன், பிந்தி வந்தேன், இதெல்லாம் பின்னுக்கு தள்ளி தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி நிற்பவன் எவனோ அவனை தகுதி பெற்ற தளபதி. பசி என்றாலும் 10 நாள் கிடப்பேன், பயணம் என்றாலும் 100 நாள் நடப்பேன். அதான் தகுதி, அதான் தகுதி. இப்ப இவற்றையெல்லாம் நீங்கள் பூ, இலை, கிளை, காய், கனி அதை பார்க்கிறீர்கள். ஆனால் வேறாக இருக்க யாருக்கும் விருப்பம் இல்லை. அதான் இங்க இருக்க சிக்கல். அடித்தளம் இல்லாத கட்டடத்தின் மேற்கூரையை எவ்வளவு அழகாய் வைந்து என்ன ஆக போகிறது? இப்போது இந்த மேற்கூரையை பார்க்கிறீர்கள். இதையெல்லாம் தாங்கி நிற்கிறது இந்த அடித்தளம். அடித்தளமாக இருக்க யாரும் ஆசைப்படுவதில்லை. என் அன்பு பிள்ளைகள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் பெற்றோர்கள், குறிப்பாக என் தாய் தமிழ் சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் முருங்கை மரம், இந்த வாழை மரம், இதுகளை தான் நீங்க கவனிக்கிறீர்கள். உடனே பலன் தருகிற மரத்தை, பனை மரத்தை வளர்க்க யாரும் ஆசைப்படுவதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி முருங்கை மரமோ வாழை மரமோ அல்ல, இது பனை மரம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இன்று பனங்கிழங்கு சாப்பிடுகிறீர்கள், இன்று பதநீர் குடிக்கிறீர்கள், இன்று நொங்கு சாப்பிடுகிறீர்கள். இது நீங்கள் வைத்த மரம் அல்ல, நீங்கள் உருவாக்கியதல்ல, உன் தாத்தனும் பாட்டனும் உருவாக்கியது. அப்படித்தான் இந்த நாம் தமிழர் கட்சி எனக்கல்ல, உனக்கல்ல, உனக்கும் எனக்கும் பின்னாடி 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 வரக்கூடிய பல நூறு தலைமுறை தாண்டி போகிற தமிழ் இளைய தம்பி தங்கைகளுக்கானது என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு நிலத்திலே ஒரு வேளாண் குடிமகன் அவரை வெட்டி போடுவான், கொளிஞ்சியை வெட்டி போடுவான், சனப்பையை வெட்டி போடுவான். அதுவும் உயிர்தான், அதுவும் செடிதான். வெட்டி வெட்டி போட்டு நீருக்குள்ள போட்டு மக்க வச்சு உழுது பெரம்படிச்சு நல்ல நிலமாக்கி நாத்தை நட்டு விடுவான். பாருங்கள், இத்தனை செடியை கொன்று புதைத்திருக்கிறான். எதற்காக? ஒரு செடி நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக. இன்ன ஒரு தலைமுறை செடிகள் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக நாம் உரமாக விழ தயாராக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் கொண்டவன் தான் நாம் தமிழர் கட்சியின் தலைவனாக வருவதற்கு தகுதி பெறுவான். தம்பி துரை சொன்ன மாதிரி இங்க வந்தவன படம் மொக்கையா இருக்கணும், மண்டலம் காமண்டலம், இங்க ஒன்னும் கிடையாது தம்பி, ஒன்னும் கிடையாது. ரொம்ப சின்ன வேலை ஒவ்வொருத்தனுக்கும், அந்த வேலையை செய்து காட்ட அப்புறம் பேசு அப்படின்னு. கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளர் என்று இந்த கட்சியில் இருந்தவர் யாராவது தன்னை தவிர யாராவது ஒருத்தரை சேர்த்திருக்காரா? கட்சியில நான் மூச்சை கொடுத்து உயிரை மூச்சாக்கி பேச்சாக்கி கொண்டு வந்து வேர்வை ரத்தத்தை வேர்வையா சிந்தி தொண்டை தண்ணி வரல நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்தி கத்தி கொண்டு வந்து சேர்த்தா அதுல 4 பேரை தனக்கான ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அதுல என்னை வளர விடலை, உயர விடலை, தூங்க விடலை, படுக்க விடலை. கட்சியை வளரணும், கட்சியை வளர்க்க விடலை என்று யாரும் பேசல. கட்சியில என்னைய வளர விடலை. இப்ப யாரும் கேட்க போறதில்ல, தனியா நின்று வளர்ந்துக்க. யாரு கேட்க போறா? விறுவிறுன்னு வளர்ந்து போய் மேகத்தை கூட முட்டு, யாரு கேட்க போறா? இல்ல மலைக்கோட்டையை கூட போய் முட்டு, திருச்சி மலைக்கோட்டையை கூட முட்டு, குறுக்க இப்படி வளர்ந்து கூட போய் முட்டு. தம்பி, சீமான் நிக்கிற இடம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குது. காலையில 5 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு நாள் நின்னுவார். அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ 6 மாசம் 7 மாசம்லாம் இல்ல, 1 மாசம்லாம் இல்ல, ஒரு நாள். நான் கேட்டதுதான், இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் ரொம்ப பேசுறான், ரொம்ப இது பண்றான். ஒரு கேள்விதான் நான் கேட்டேன். காலையில 5 மணிக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரே ஒரு நாள் நீ பறைய நான் வாழ்ந்துரு, நீ என்ன சொல்ற நான் கேட்கிறேன். அந்த வலியை ஒரு தடவை தாங்கி பாறேன்.
அது மாதிரி ஒரு தடவை இங்க நின்று பாரு, அருமையா இருக்குன்னா நீ எங்க இரு, நான் அங்க உட்காந்துக்கிறேன், அவ்வளவுதானே. இருந்து பாரு ராஜா, தெரியும். நீ போடா, போய் என் தம்பி விஜய் ஒரு தடவை பார்த்து போட்டோ எடுத்துட்டு வாடா, போடா. கட்சி ஆரம்பிச்சார்ல என் தம்பி, போங்க நீங்க போயிட்டு எல்லாம் நின்று கூட்டமா நின்று படம் எடுத்துட்டு வாங்க. இப்ப கூட என்ன சொல்லிக்கான் தெரியுமில, உட்கார்ந்துருக்க 1000 பேர் கூட படம் எடுக்கணும்னு இருக்கேன் அந்த துறை. அப்படியே நின்று வந்தேன் நான். 1000 என்னடா, இது ஒரு தவம், இது ஒரு வெறி. எல்லாவற்றையும் தாங்கணும். ஏச்சு பேச்சு அவமானம் பசி உறக்கம் எல்லாத்தையும் தாங்கணும், எல்லாத்தையும் தாங்கணும். இனமானத்திற்காக தன்மானத்தையே இழக்கணும். தன்னலம் துறக்காமல் பொதுநலம் இனநலம் சாதிக்க முடியாது. எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. தன்னை தாழ்த்திக் கொள்ள முடியாதவன் தலைமை இருக்கிற தகுதியை பெறமாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளையிடுகிற தகுதியை பெறமாட்டான். கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள், அப்பதான் தலைமை இருக்கிற தகுதியை பெற முடியும். நன்றாக படிக்காத மாணவன், தேர்ச்சி பெறாத மாணவன் ஆசிரியராய் எப்படி பாடம் நடத்த முடியாதோ, கற்பிக்க முடியாதோ, நன்கு கற்றுக்கொள்ளாத ஒருவன் எப்படி கற்பிக்க முடியும்? இதான அடிப்படை. அதை புரிந்து கொண்டு நாம் வேலை செய்யணும். இந்த கோட்பாடுகளை ஒன்று ஒன்றாக நீங்க விளங்கிட்டீங்க. நாம் தமிழர் கட்சி யாரையும் பகைக்க அல்ல, தமிழ் பேரினத்தின் பகையை வெல்ல. இத நல்லா உள்வாங்கிக்கணும். நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற அரசியல் இன வெறுப்பு அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல். தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை மீட்க காக்க போராடுகிற அரசியல். நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு இறையாண்மை இருக்கு. அந்த இறையாண்மையை மீட்க காக்கவே எம்முயிர் தலைவன் ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுத்தார். அவர் பிள்ளைகள் அறிவாயுதமேந்திய புரட்சியை அரசியல் களத்தில் முன்னெடுக்கிறோம். அவர் போர்க்களத்தில் முன்னெடுத்தார். இதான் இங்க இருக்கிற தத்துவ நிலைப்பாடு. அதை விளங்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோட்பாடு என்பது ஒழிக அல்ல, எது ஒன்றும் ஒழிக அல்ல. இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. பெரியார் ஒழிக அல்ல, பிரபாகரன் வாழ்க. அதான் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. திராவிட மொழிக அல்ல, தமிழ் தேசியம் எழுக வளர்க வெல்க. அதான் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. நீ சாக வேண்டும் என்பது அல்ல என் லட்சியம், நான் வாழ வேண்டும் என்பதான் என் லட்சியம். நீ தோற்க வேண்டும் என்பது அல்ல என் இலக்கு, நான் வெல்ல வேண்டும் என்பதுதான் என் இலக்கு. இந்த நேர்மறை சிந்தனை தான் நமக்கு பன்மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும் என் உடன் பிறந்தார்களே. இதை கவனமை. ஏன் அடுத்தவன் மொழிக்கு நீ அழியணும்னு ஆசைப்படுற? உன் மொழி வளரணும், வாழணும், பாதுகாப்பா இருக்கணும். அதான் உனக்கு தம்பி, அதான் உனக்கு. உன் அப்பன் குடிகாரனா இருக்கானா அவனை குடிக்க வைக்காம தடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு. அடுத்த வீட்டுக்காரன் குடிக்காம நல்லா இருக்கான்னா அவனை போய் அப்பன் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மானங்கட்டதனம், தன்மான இழப்பு. இங்கே ஒரு கோட்பாட்டை நாம் தமிழர் கட்சி ஏற்கிறது. தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் இரத்தவனாக இருக்க வேண்டும். வழிகாட்டிகள் எத்தனை பேர்? மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சன், பிளாட், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், புத்தன், பூலே, எவ்வளவு பேர்? அண்ணல் அம்பேத்கர். அப்ப அண்ணல் அம்பேத்கரை தலைவராக ஏற்கலை, அறிவாசானாக ஆக பெரும் வழிகாட்டியாக நாங்கள் ஏற்கிறோம். அப்ப தலைவர் யார்? எங்கள் பாட்டனார் அயோத்திதாசரும் எங்கள் தாத்தன் ரட்டமலை சீனிவாசனும் MC ராஜாவும் தான் எங்கள் தலைவன். ஏன்? அவன் என் ரத்தவன், என்னை பெத்தவன். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். என் ரத்தவன். மார்க்ஸை ஏற்கலை,
மார்க்சை ஆகச் சிறந்த வழிகாட்டியாக நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் இந்த நிலத்திலே சிங்காரவேலர் சிவானந்தம் நல்லகண்ணுவைத்தான் நாங்கள் தலைவராக ஏற்போம். சங்கரையாவைத்தான் தலைவராக இருப்போம். நீ இங்க பாரு, தகப்பனை கடன் வாங்க முடியாது. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு வழிகாட்டியாக இருக்க முடியாது. இதான் கோட்பாடு. மார்க்ஸ் என்னுடைய ஆசான், ஆனால் அம்பேத்கரனுடைய ஆசான். பெரியாரும் அது போலதான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி. அது ஒரு வழி. தமிழ் பேரினம் தன் உரிமைக்கு விடுதலைக்கு பயணித்து வருகிற பெரும் பயணத்தில் அது ஒரு சில மைல் கிலோமீட்டர்கள், சில மைல் தூர பயணம், அவ்வளவுதான். பெரியாரை தலைவராக ஏற்கலை. அப்ப யாரை தலைவன்? தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன். தன் உயிரை கொடுத்தேனும் என் இனத்தின் உரிமையை மீட்க வேண்டும், காக்க வேண்டும், தமிழ் பேரினத்திற்கொன்று தேசம் வேண்டும் என்று போராடிய எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள்தான் எங்கள் தலைவன். அவன் என் ரத்தவன், அதனால் அவன் எங்கள் தலைவன். தமிழ் தாயின் மகன். அப்படிதான் நீ பார்க்கணும். எனக்கு மார்க்ஸ் கோட்பாட்டை எடுத்து இங்க நின்று என் தாத்த சிங்காரவேலரும் ஜீவானந்தும் நல்லகண்ணும் எங்க அப்பனும் தான் எனக்கு தலைவன். அதுதான் இங்க, அதான் முக்கியம். நாங்க அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அம்பேத்கரை போற்றுறீங்களா? போற்றுறோம். பெரியாரை நீங்க வணங்குறீங்களா? போற்றுறோம். ஆனால் எதில் ஒன்றின்னு இருக்குது. பெண்ணிய உரிமை பெரியார் தான், சமூக நீதி பெரியார் தான், எல்லாம் பெரியார் தான் என்று சொல்வதை நாங்கள் ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். பெரியாரும் போராடினார், எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியாரு தான் போராடினார், ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். ஏனால் பெரியாருக்கு அப்பனுக்கு அப்பன், தாத்தனுக்கு தாத்தன், பாட்டனுக்கு பாட்டன் என் இன முன்னோர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப நம்ம நக்கல் பண்ணுவாங்க, பாரதி இவருக்கு பாட்டனாக விட்டார் அப்படின்பா. என் தாய் மொழியை, என் உயிரினும் இனிய தமிழுக்கும் அமுதென்று பேர். இன்பத்தமிழ் எங்கள் உயிர், இன்பத்தமிழ் என் உயிருக்கு நேர்னு வாடுறான். அந்த தமிழ், இன்பத்தமிழ் என் உயிருக்கு நேர், உயிருக்கு நிகரானதுறான். அந்த மொழியை பெரியாரையா அவர்கள் சனியன் என்கிறார். இவரை தந்தை என்கிறது தமிழ் சமூகம். அதே அதற்கு முன்பு தமிழ் இனிமை இனிது என்கிறான். உலகத்திலே யாம் அறிந்த மொழிகளிலே இனிது என்கிறான். தமிழை சனியன் என்றவன் தந்தையா இருக்கும் போது தமிழை இனிது என்றவன் பாட்டனா இருக்கக்கூடாதா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் சிந்திச்சுப்பார். பாரதி ஒரு பார்ப்பான் தான், யாரும் மறுப்பதற்கில்லை. பாரதி ஒரு பார்ப்பான் தான். ஏன்? அவன் எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனாலேயே அவன் பார்ப்பான். பாரதியை தமிழ் சமூக பிள்ளைகள் போற்றவில்லை என்றால், கொண்டாடவில்லை என்றால் தமிழ் பரம்பரை தவறாய் பெறும், பிழையானதாயிரும். அவனை போல தமிழ் இலக்கிய வரலாற்றில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு புரட்சியாளன் இனி இல்ல இல்ல இல்ல. அவனுக்கு பிறகுதான் மத்த நமது முன்னோர்கள் எல்லாம். அவன் தொடாதுகள பெண்ணிய உரிமையா, முற்போக்கா, எல்லாம் சமூகத்தில் என்ன, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது ஆச்சுன்னு தான். அங்கே முடிஞ்சு சமூக நீதி. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், அடிமைப்பட்டு கிடக்கிற, உரிமைகள் அந்த தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் சமூக மக்கள் விடுதலை பெற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. அந்த வாய்ப்பு உங்கள் கைகளில் தான் இருக்கிறது, உங்கள் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அது உங்கள் கனவாக விதைக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் லட்சியமாக சுமத்தப்பட்டிருக்கிறது. சுமத்தியவர்கள் யார்?
நம்முயிர் தலைவன் மட்டுமல்ல, பல பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த நம்முடைய முன்னவர்கள், நமக்கான கோட்பாடு தத்துவங்களை வகுத்து வந்த முன்னவர்கள், ஏன் நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்து இறந்து போன நம்முடைய பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பெருங்க நம்மால் வருவர்கள் கூட தான். அதற்கு முன்பு அண்ணல் தங்க கி.அப்ப விஸ்வநாதன், அவர் சீப்பா ஆதித்தனார், மரமல்லிடிகள் எல்லாரும் நமக்கு விட்டு போனது கனவுதான். அதுதான் வள்ளுவன் கண்ட கனவையே இன்னும் நீ நிறைவேற்றல. கொல்லான் புலான் உள்ளானை எல்லா உயிரும் கைகுப்பி தொழுங்கிறான். இது எப்படி தெரியுது? ரொம்ப என்ன சாத்வீகமா ரொம்ப சைவம் இல்லாத ஒரு சைவ பச்சி மாதிரி தெரியுது. அப்படியா என்ன இப்படி சொல்றானே, கொல்லக்கூடாது உயிர்களை தின்னக்கூடாதுன்றானே. இங்கிட்டு கொஞ்சம் தோணுது என்னன்னா, கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பையன்குள் கலை கட்டனரோடு நேருன்றான். எப்படி சொல்றான்? கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பையங்கூல் கலை கட்டனோடு நேர். துரோகிகளை கொள்வது என்பது ஆகப்பெரிய களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறான். அங்க அப்படி சொல்றா, இங்க இப்படி சொல்றா. எப்படி இருக்கு பாருங்க. நம்மெல்லாம் இனவெறியன் இனம்னு பேசி கொண்டுருவாருங்க. மனநலம் மண்ணுயிர் ஆக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும்ட்டான். மனநலம் நன்றென்னு எண்ணுவோர் ஆயினும் இனநலம் ஏமா புடைத்துங்கிறான். எல்லாவற்றுக்கும் மேல இனநலம் சொல்றான். என்னங்க தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும்னு சொல்றாரு சீமான். நான் மட்டும் சொல்லல, என் பாட்டன் வள்ளுவன் மட்டும் சொல்லல, இறைமகன் இயேசுவே சொல்றாரு. உன்னுடைய அரசாட்சியை உன் இனமல்லாதவன்ட்ட ஒப்படைச்சிடாதேன்றாப்ல. தெரியுமா தெரியாதா? அதான் யாரையாவது சொல்லுங்க ஐயா. வேற அது இறைமகன் இயேசு சொல்லியிருக்க. அப்படி உன்னுடைய அதிகாரம் உன் இனம் சார்ந்தவனிடத்திலே இருக்கும்படியாக பார்த்துக்கொள் சொல்லியிருக்காரா இல்லையா? எங்க யாராவது பைபிள் வாசிக்கிற பெருமக்கள் சொல்லுங்க எந்திரிச்சு. ஆனா நான் சொல்லும் போது பாசிஸ்ட் ஆயிடுறேன். உங்களுக்கு புரியுதா? அவர் அதுல அவர் இன்னொன்னு சொல்றாரு, அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன்ங்கிறப்ப. அவர் பத்த வச்ச தீயை நம்ம எடுத்துட்டு போகும்போது குறுக்க ஓடி எச்சி திப்பி அணைக்கிற ஆளுங்க யாரு தெரியுமா? நம்ம ஆளுங்க தான். இறைதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்துப்பதற்கு சமமாக இருக்கின்றது. அது எந்த காலம்? இந்த காலம்தான். அழிவு காலம் வருகிற போது துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள், அநீதி இழைக்கும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் காலகட்டத்தில் நீ வாழ நேர்ந்தால் வரி கட்டி விடாதே, வரி கட்டி அவர்களுக்கு உதவியா இருந்து விடாதே என்று நபிகள் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வரி மட்டும் கட்டல, அவனுக்கு வாக்கும் போட்டு விட்டுரும். இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன், ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி பழனிசாமியும் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் அதிமுக அரணாக இருக்கும் பாதுகாக்கும், திமுக ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கும் பாதுகாக்கும். இங்க வா, இந்த சிறுபான்மையை நீ எப்படி கணக்கிட்ட? சிறுபான்மையை எப்படி கணக்கிட்டேன்னு சொல்லு. சிறுபான்மைன்னு சொல்றவன் எல்லாருமே மொழி சிறுபான்மையா இருக்கான். உலகத்தில் ஒரு மானுடனை கணக்கிடுவது சாதி மதங்களை வைத்து அல்ல, மொழி இனத்தை வைத்துத்தான். ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் அரேபியன் தான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாம் என்று அப்படின்னு முகமது தர்வீஸ் முழங்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் சொன்னான். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து சொல்லல. நாளை என் மொழி அழிந்து விடுமானால் எப்படி இருக்கு பாருங்க. அதை இங்க பாடியவன் யாரு? பெரும்பாவளன் பாட்டன் பாரதி தான். சொல்லவும் கூடுதில்லை சொல்லும் திறமை தமிழுக்கு இல்லை, மெல்ல தமிழினி சாகும் மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்றெந்த பேதை உரைத்தான். ஐயோ இந்த வசை எனக்கு எய்திடலாமாங்கிறான். இதை தமிழ் சாகுங்கிற செய்தி என எட்டலாமாடா அப்படின்னு கொந்தளிக்கிறான். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பின்கிறான். சாக விட்டுறாதரா, அவன் தான் கதர்னா, வேற எவனுங்க அதில்ல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன்.
மொழி அடிப்படையில் தான் இனம் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. என் உடன் பிறந்தவனே, இன்று நீ இந்து நாளை இஸ்லாம் ஆகலாம், இன்று நீ இந்து நாளை கிறிஸ்தவன் ஆகலாம், இன்று நீ கிறிஸ்தவன் நாளை இந்து பெண்ணை மணந்து போகலாம், எதையோ செய்யலாம். ஆனால் நீ பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன், நீ இனம் மாறவே முடியாது. மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள், மொழி வழியேதான் மானுட அடையாளங்கள். அதை விட்டுட்டு ஒரு மதத்தை தள்ளிவிட்டாருங்கிறதுக்காக சிறுபான்மை. இப்ப கூட பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டேன். இப்ப என் தம்பி அபு இருக்கான்ல, அபுபக்கர், அவனுக்கு திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அவன் ஒரு தமிழ் பெண்ணு, நம்ம இந்து, இவங்க சொல்றபடி இந்து பெண்ணு, ஒரு பெண்ணை காதலிச்சிட்டாரு. அந்த கல்யாணம் பண்ற அந்த நொடி வரைக்கும் அந்த பெண்ணு பெரும்பான்மை. இப்ப என் தம்பியை மனம் முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை. இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எங்க அப்பா இளையராஜாவுக்கு 2 பசங்க. கார்த்திக் ராஜா இந்து, சோகால்டு, இவர்கள் சொல்றது இல்லை. என் தம்பி யுவன் சங்கன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான், அவன் சிறுபான்மை. இது அப்பா பெரும்பான்மை, அண்ணன் பெரும்பான்மை, யுவன் சிறுபான்மை. இதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இந்த மாதிரி உலக நகைச்சுவை எந்த நாட்டிலாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வரேன் புறா என்ன தெரியுமில்ல, ஸ்டாலின் அவர் மகன் ஐயாக்காரன், நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நீங்க யார்? நீ என்ன பான்மை? உனக்கு சிறும் கிடையாது, குறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ என்ன பான்மை? நீ முதல்ல வரேன் போறவெல்லாம் இந்த மக்களை நாங்க உங்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் எந்திரிச்சு என்ன சொல்லணும், இங்கே இருக்கிற கருணாநிதி போன்ற அவர்கள் குடும்பம் போன்ற அந்த மொழி சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு நாங்கள் தான். எப்படி கன்னடர், தெலுங்கர், மலையாளி, இந்த துளுவர் இவங்கெல்லாம் இருக்கு இல்ல, உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் என்று பேசாத வரை இவன் இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டே இருப்பான். விளங்குதுன்னு நினைக்கிறேன். சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மையை அச்சப்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு சலுகை. சரி, சலுகை எல்லாருக்கும் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி, கிறிஸ்தவ இஸ்லாமியருக்கு 10 விழுக்காடு. அப்படி எதுவும் இருக்கா? இருக்கா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன? அரசியல் சாசனம். சரி, குடியரசுத் தலைவர் பதவியை கொடுக்குற. யாரு கொடுக்குற? தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்குற, இஸ்லாமியர் கொடுக்குற, வச்சுக்கிறோம். இந்த நாட்டின் அதிகாரமிக்க பதவி பிரதமரா ஒரே ஒரு தடவை இஸ்லாமியர் உட்கார, ஒரே ஒரு தடவை ஆதி தமிழ் குடிகள் அந்த தாழ்த்தப்பட்ட ஒருத்தனை, ஒரு பெண்ணையோ ஒரு தடவை உட்கார வச்சிருப்போம். அப்ப என்ன நீ இதுல என்ன பேசிட்டு இருக்கிற? நீ தெண்டம் வெட்டி பேச்சு. இதை மாற்றுவதற்கு, தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூகத்தை தேற்றுவதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, நம் உயிர் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிக்க வேண்டும். அந்த அரசியலாக வென்று முடிக்க நாம் செய்ய வேண்டியது ஒருங்கிணைந்து ஓர்மையாக உழைக்க வேண்டும். எப்படி உழைக்க வேண்டும்? இதுவரை இருந்த அமைப்பை தகர்த்து, நான் பெரியவன் நீன் பெரியவன் என்ற தாண்மையை கொன்று புதைத்து, மேலே எழுந்து நாம் எல்லோரும் ஒருவர், தமிழ்தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வை பெற்று ஒருங்கிணைந்து நின்று, வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு, எளிய சுமை இனிய பயணம். முதலா வச்ச கோட்பாடு என்ன? ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். நடக்கல. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலை இறுதி இலக்கு. நடக்கல. கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கு. இல்ல. இப்ப வழி இல்ல, ஓராண்டு தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது ஒரு அரசியல் கட்சியின் வெற்றி அல்ல. அது பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி. அதனுடைய உரிமை, அதனுடைய விடுதலை, அதனுடைய மேம்பாடு, அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய வெற்றி கட்சியின் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் களத்திலே வேலை செய்யும். அதுக்கு என்ன வழி? நீ உனக்கு என்ன வேணும்? எனக்கு மாவட்டம், எனக்கு மண்டலம் வச்சு நீ என்ன செய்த? தம்பி, நீ நாட்டையே ஆளுகிற ஐயா பிரதமர் மோடியா இரு. பாராளுமன்றத்தில் படுத்துங்க முடியாதுல்ல, வீட்டுக்கு போகணும்ல. அந்த வீடு எது? அதுதான் உங்க கட்சி கேக்குது. அந்த வீட்டை தொடச்சு கூட்டி சுத்தமாக பெருக்கி வச்சுக்க. ஒவ்வொருத்தனும் அவனோட வீட்டை தொடச்சு பெருக்கி சுத்தமாக கூட்டு. வீட்டை கூட்டு, குடியிருக்கிற தெருவை கூட்டு, தேசம் தானாக சுத்தமாகிவிடும். இதுதான் கோட்பாடு.
அப்ப நீ என்ன பண்ணணும், இது வரைக்கும் நாம வெல்லலை, இப்ப 5 தொகுதியை சேர்த்து 1000 பேர் கூடி பேசிட்டு இருக்கிறோம். இந்த 1000 பேர் உள்ளத்துக்குள்ளும் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளும். நாடே தோத்தாலும் சரி, நாடே தோத்தாலும் சரி, சீமா நிக்கிற தொகுதியில் கூட அவன் தோத்தாலும் சரி, ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இந்த 5 தொகுதியும் வெல்லுது. அது கிழக்கு மேற்கு, அது என்னது திருவரம்புத்தூரா, திருவரம்பூர், இது வெல்லுது. அதுல உனக்குள்ள போட்டி. அரே ராஜேஷ் தான் அந்த கூட்டத்தை நடத்துறாப்லையா, ராஜேஷே தோற்றாலும் சரிங்க நாங்க வெல்றோம்ங்க. ராஜேஷ் தோற்க கூடாதுங்கிறது ராஜேஷுக்கு அவங்க அண்ணன் சீமானுக்குமான கவலை. ஆனா உனக்கு கவலை, எனக்கு கொடுத்த தொகுதியை நான் வெல்லணும், நாடே தோற்றாலும் சரி நான் வெல்லணும். அதுல வெறி இருக்கிறவன் தான் இனி இந்த படையில நடக்கணும். இல்ல நம்மளை கேட்காம வேட்பாளர் போட்டுருவாப்ல, நம்மளை மதிக்க மாட்டாப்ல, அதெல்லாம் ஒவ்வொரு வீடும் மேலதாளத்தை வச்சு வெத்தலை வாக்கு வச்சு அடிச்சு விழுந்து விழுந்து கும்பிட்டுலாம் என்னால் வேலை செய்ய முடியாது. இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா போகலாம். நம்மளே அழைச்சி வந்து எங்க இவர் போறாரு பேட்டி எடுத்து விடுங்கன்னு கூட நாங்களே கூட சொல்லி விட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிட்டு போயிடணும். ஆனா மே 18க்குள்ள போயிடணும். 14 ஆண்டு ஆயிடுச்சு, நான் வெள்ளை அடிச்சு வீட்டை சுத்தம் பண்ணணும், மறு குடியேற்றம் பண்ணணும். அதனால என்ன தம்பி, இந்த பிசுறுகளை வச்சுக்கிட்டு இந்த குப்பைகளை கூட்டிக்கிட்டு என்னால் போக முடியாது. ஒரு கோட்பாடு தான் தம்பி, காற்றடிக்கும் போதுதான் தெரியும் பதறது மணியது என்று, நெருக்கடியான காலகட்டத்தில் தான் எவன் துரோகி எவன் போராளி என்று தெரியும். திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கு இப்படி ஆட்களை கூட்டிட்டு போனால சீமா வந்து அப்படியே என்னைய மாறி மகிழ்ச்சியா இருக்கிறது இப்ப எவனும் இருக்க முடியாது. ஏன்னா இவன் சீமான், இவன் உனக்கு உண்மையா இல்ல, இவன் நேர்மையா இல்ல, உனக்கு துரோகமா இருக்கான்னு எனக்கு தெரியல, அவன் அடையாளம் கண்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஓ நீமா, ஓகே ஓகே, நீமா, ஓ நீமா, ஓ நீமா, ஓ சரி. வளர்கிற ஒரு மரம் பல கிளைகளை, பல ஆயிரம் இலைகளை உதிர்க்காமல் வளர முடியாது. புதிய இலைகளுக்கு வாய்ப்பு இருக்காது, தளிர்களுக்கு வாய்ப்பு இருக்காது. நீ ஒருத்தம்போ 1000 பேர் உள்ள வருவான், வர்றானா இல்லையான்னு பாரு. இந்த மாசம் 29ஆம் தேதி உறுப்பினர் சேர்க்கை 1000 இடத்துல நடத்துறாங்க. இளைஞர், மாணவர், மகளிர் பார்க்க தானே போற. இந்த ஆன்லைன்ல உறுப்பினரா சேரலாம்னு மட்டும் சேர்த்திருந்தானே எத்தனை லட்சம் பேர் சேர்றான்னு தெரியாது. ஆனா பல பேர் அதுல பிரச்சனையை உண்டு பண்ணிடுறான். அவன் பாட்டுக்கு திடீர்னு ஒரு சட்டம் ஒழுங்கு, சட்டத்துக்கு கேடான ஒரு இதில் ஈடுபடக்கூடியவன் சக்குன்னு நம்ம உறுப்பினர் அட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே நான் குண்டு தயாரித்தேன் அது தயாரித்தேன்னு என் படத்தையும் தலைவரோடத்தையும் உள்ள வச்சு இது என்னடா பிரச்சனைன்னு அப்புறம் தான் நிறுத்துங்கடான்னு. அதனால நீங்க சொல்ற வேட்பாளரை நான் போடணும் அப்படின்னு நினைச்சா நீங்க வெளியேறி, நிறைய கட்சிகள் இருக்கு, திமுக, அதிமுக, இப்ப என் தம்பி ஆரம்பிச்சுக்க வெற்றி கழகமா, அதெல்லாம் இருக்கு. அதுல போய் சேருங்க. நீங்க சொல்ற வேட்பாளர்களை போடுவாங்க. இல்ல உங்களே கூட வேட்பாளராக போட வாய்ப்புகள் இருக்கு, போங்க. என் கட்சி வெல்லும், என் லட்சியம் வெல்லணும். என் லட்சியம் வெல்லணும்னா என் கட்சி வெல்லணும், அதுதான் முதன்மையானது என்று எண்ணுகிறவன் என்னோட நில்லு, இல்லைன்னா தள்ளிப்போ, தள்ளி போயிரு. இப்படி யாராவது தலைவனை பார்த்திருக்கா? இருந்தா இரு, இல்லைன்னா போ. ஓட்டு போட்டா போடு, போடலைன்னா போ. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்? பிறவி பயனை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என் மரண நொடி எனக்கு உறுத்தாது, வலிக்காது. என்னால முடிஞ்ச வரைக்கும் என் உடல்ல தெம்பு ஜீவன் இருக்கிற வரை கத்துனேன், செத்தேன். நீ வந்தாவா, வரலைன்னா போ, அவ்வளவுதான். எனக்கு விதிக்கப்பட்ட மாதிரி இந்த கடமை உனக்கும் விதிக்கப்பட்டிருக்குன்னா என்னோட ஒட்டி நில்லு, கெட்டியா நில்லு, வேற வழி கிடையாது. இப்ப ஒரு வழிதான் இருக்கு. வேட்பாளர்னா வேற நாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சு நிறுத்துறது இல்லை, யார்ட்டையும் 5 கோடி 10 கோடி வாங்கிட்டு வேட்பாளர் நிறுத்துறது இல்லை. பிச்சைக்கார பையமக்கள்ல பெரிய பிச்சை சின்ன பிச்சை தான், எல்லா பிச்சை தான் இருக்க ஒழிய, அமாவாசை பிச்சை தான் இருக்க ஒழிய இதுல ஒன்றும் இல்லை. இங்க இந்த கட்சியிலே ஒரு தெண்ட பதவி இருக்குன்னா பொருளாளர் பதவி தான். அது எதுக்கு இருக்குன்னு தெரியாது, சும்மா ஒரு பொருளாளர்னு ஒன்று கொடுக்கணுமேனு கொடுத்து வச்சிருக்கோம், பொருளே இல்லை. அதுல சில பேர் புரட்சியாளர்கள் கணக்கு கேட்டேன் கொடுக்கலன்னு, நீ காசு கொடுத்தியா அப்படின்னு. இல்ல, உனக்கு கணக்கு இருக்கு.
100 ரூபா கூட கட்சிக்கு நிதி கொடுக்காதவரு இந்த திமுக கலைஞர் திரள் நிதி கேட்கிறார். டேய், நாங்களாவது நிதி திரள் நிதி, நீங்க அந்த காலத்திலிருந்து திருட்டு நிதி, கருணாநிதி, குணாநிதி, தயாநிதி, கலாநிதி, உதயநிதி, அருள்நிதி, துறை நிதி, எத்தனை நிதி, பெரிய திருட்டு, பூரா திருட்டு நிதி, இன்ப நிதி வரைக்கும் இருக்கு. அப்ப ஒரு வழிதான் இருக்கு. இங்க கட்சி லட்சியம் வெல்லணும், கட்சி வெல்லணுங்கிற கனவு இருக்கிறவன் இதுல பயணிக்கலாம். எனக்கு பெரும் எண்ணிக்கை முக்கியம் இல்ல, எண்ணம், என் இனத்தின் விடுதலை என்ற எண்ணம் கொண்ட வீரர்கள் தான் எனக்கு தேவைப்படுது. என் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம், 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம்னு. 8 பேரோட கட்சி தொடங்கிய மம்தா பானர்ஜி அம்மா தான் இன்னைக்கு 3வது முறையும் வீழ்த்த முடியாம இருக்கிறார். இத்தனை 1000 பேர் நீங்க என் கூட நிற்கும் போது இதை விட வலிமை என்ன வேண்டி கிடக்கு? இதுல உறுதித்தன்மை தான் முக்கியம். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. விட்டு கொடு. தம்பி தானே ஆசைப்படுறான், நீ தலைவராரா, செயலாளரா, நாங்கெல்லாம் வேலை செய்யறோம்டா. இதுதான் இந்த இனத்துக்கு தேவைப்படுது. நீ என்னவாவே இரு, பொறுப்பு கலையாத, பதவி கலையாத. பதவி என்பது நாம் தமிழர் கட்சியின் மக்களுக்கான உதவிக்குத்தான். பதவி என்பது, பொறுப்பு என்பது கூடுதல் பணி, அதுக்குத்தான். அதுல உனக்கு 4 கிரீடம், அவருக்கு 1 கிரீடம் கிடையாது. உன் கிரீடம் தங்கம், அவர் கிரீடம் தகரம்லாம் கிடையாது. ஒரே வேலை தான் எல்லாருக்கும். நீ என்னவாவே இரு, நீ எங்க ஓட்டு போடுவ? உன் தொகுதியில 300 பூத்து இருக்கா? 300 வாக்ககமா? 300 கிளைகள், ஒரு வாக்ககம் ஒரு கிளை. நீ எந்த வாக்ககத்தில் ஓட்டு போடுவியோ, நீ என்ன பதவியில் இரு, மாவட்ட செயலாளர், தலைவராரு, மண்டலமாறு, கமண்டலமாறு, மாநிலமாறு, உன் ஊர் எது தம்பி, உன் வாக்ககம் எது தம்பி, அந்த வாக்ககத்தில் நீ பொறுப்பேற்று. அங்க 800 வாக்கு இருக்குன்னு 400 வாக்கை, 350 வாக்கை பெற்று தர வேண்டிய பொறுப்பு உனக்கு. அந்த இடத்துல நீ தான் தளபதி. எப்படி சண்டை செய்யணும்? என்னைய தாண்டா நீ இந்த கோட்டை தொடணுங்கிற மாதிரி நின்று சண்டை செய்யணும். அந்த வாக்ககத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி ஓட்டை தொடணும். அதுக்கு பொறுப்பேற்கிறவன் தான் இங்க பதவி. என்ன பொறுப்புல இரு, செய்தி பிரிவாரு, தொகுதி தலைவனாரு, பாசறையாரு, குருதிக்கொடை, சுற்றுச்சூழல், வணிகர், வீரத்தமிழர், எந்த பாசறையாரு, அது வெறும் உனக்கு ஒரு அடையாள அட்டைக்கு தான். இந்த நான் போட்டிருக்கல இது மாதிரி. சீமானுக்கு என்ன வேலை? அவன் எங்க ஓட்டு போடுவான், அந்த வாக்ககத்தை கோட்டையாக கட்டி என்னோடு நின்று வேலை செய்ய 10, 100, 20 இளைஞர்களை வைத்துக்கொண்டு அதிகப்படியான வாக்கை தொட்டு வாக்கை எண்ணிக்கொண்டு போகும்போது நாம் தமிழர் கட்சி முன்னணி, நாம் தமிழர் கட்சி முன்னணி, நாம் தமிழர் கட்சி முன்னணி என்கிற வார்த்தையை வர வைக்கணும். இங்கே இருக்கிற 1000 பேருக்கும் ஒரே வேலைதான். உன்னுடைய ஓட்டகம், உன்னுடைய வாக்ககம் எது? அந்த வாக்ககம் உன்னுடைய கோட்டை. அதில் நீ விட்டுறாதை கோட்டை. அதுதான் நீ செய்யறது. அங்க என்ன, எனக்கு ஆளுலையே நிக்க, அம்மாவை சேர்த்துக்க, அப்பாவை சேர்த்துக்க, சித்தப்பாவை சேர்த்துக்க, வேற கட்சிக்கு போயிட்டாங்க, சரி, ஒருத்தருமே உன் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீ கட்டிய மனைவியாவது கேட்கும்ல, வச்சுக்க. கூட படித்த நண்பர்கள், சொந்தக்காரர்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்க. 8 பேர். ஆனால் ஆலையில் திரும்ப 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 உன் பகுதியிலே ஒரு தாள் சுவரொட்டியை ஒட்டி உறுப்பினர் சேர்க்கை முகாமை நடத்தி கொண்டே இரு. உறுதியாக இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட மக்கள் இதுல வந்து சேருவார்கள், படையை பெருக்குவார்கள். இது நடக்கும். உறுதியா நீ செய்யணும். 300 பேர், 300 வாக்ககம், 300 தலைவன் தலைவி, ஆணோ பெண்ணோ எடுத்துக்கிறோம். 300 பேர் என் வாக்ககத்துக்கு நான் பொறுப்பு. நான் தான் இங்க தளபதி. எனக்கு கீழே படை நின்று சண்டை செய்ய போகுது. இந்த களத்தை வெல்ல வேண்டியது என் பொறுப்பு. இங்க என்ன செய்யணும்? வீட்டுக்கு ஒரு பெண் வீதிக்கு வர வேண்டும், வாக்குக்காக, நாளைய தலைமுறை பிள்ளையின் வாக்குக்காக. இது கட்சியின் விதி, இது ரூல்ஸ். வீட்டுக்கு ஒரு பெண் ரோட்டுக்கு வர வேண்டும், ஓட்டுக்காக, நாட்டுக்காக. இது விதி. நானா இருந்தால் என் மனைவி, என் அம்மா, என் தங்கை, யாருமே வரல, அவங்க வெவ்வேறு கட்சி. என் மனைவி இல்ல, என்னுடைய காதலி இல்ல, என்னுடைய மகள், ஏதோ ஒரு வடிவில் ஒரு பெண் வீதிக்கு வர வாக்கு கேட்க வரணும்.
பெண்மகள் அவ தலைமையேற்றுட்டா, அவர் கணவர். அப்படின்னா 250 தளபதிகள் களத்திலே, 250 பூத்து, 250 இன்ட்டு ஒரு பெண் ஒரு ஆண், 500 பேர், 10 பேர் 20 பேர் 30 பேரோட சென்று வாக்கு கேட்ட நீங்கள் 20,000 வாக்கு 22,000 வாக்கை தொற்றிருக்கிறீர்கள் என்றால் 500 பேர் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து நீங்கள் வீதியிலே வாக்கு சேகரிக்க போனால் 1,20,000 வாக்கு என்ன, எத்தனை ஆயிரம் வாக்கையும் பெற்று வெற்றி ஓட்டை தொடுவீர்கள், சந்தேகம் இல்லை. இது விதி. இதை கடைப்பிடிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. இதை ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுதான். அடுத்து என்ன பண்ணணும்? வாக்கை செலுத்திட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. அப்பாவா அம்மாவா தம்பியா தங்கச்சியா, வாக்ககத்துக்கு முன்பு கட்டை, பெண்கள் ஆண்கள் வரிசையா வாக்கு செலுத்தி கொண்டிருப்பார்கள், எல்லோரும் இருப்பார்கள். நம் கட்சியும் கூடாரம் போட்டிருக்கும், நாம் தமிழர் கட்சி. இந்த கூடாரத்தில் வாக்கை செலுத்தி விட்டு என் மனைவி வீட்டுக்கு செல்லக்கூடாது. 1 மணி நேரம் அந்த வாக்ககத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும். என் மகன் வாக்கு செலுத்திட்டு போகக்கூடாது, எங்க அப்பா போகக்கூடாது, எங்க அம்மா போகக்கூடாது. என்ன பண்ணுவே தெரியாது. காலில் விழுவியோ கையில விழுவியோ, விசப்பாட்டில் சட்டப்பையிலையோ கையில வச்சுக்கிட்டு சுத்துவியோ. அம்மா நீங்க வரல, எனக்கு ஓட்டு போடலன்னா நான் விஷத்தை குடிச்சிட்டு சாவுக்கு நீங்க தான் காரணம் எழுதி வச்சுட்டு போயிடுவேன். இல்லைன்னா மன்னனை இதோட அல இந்த வருமா இந்த வரப்புல நீ வரலன்னு வச்சுக்க, சும்மா வடக்குன்னு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டு போயிடுவாமா, ஒழுங்கா வந்துரு, என்ன வேணாலும் பண்ணு. நாட்டுக்கு மக்களுக்கும் நன்மை செய்யணும்னா நீ என்ன வேணாலும் செய்யலாம், வழியே கிடையாது. அதை மிரட்டி கிரட்டி பணி வச்சு கொண்டு வந்துடும், வெல்லணும், எப்படியாவது வென்றாகணும், வழியே கிடையாது. நின்றார்கள், பிரபாகரன் பிள்ளைகள் வென்றார்கள். 2016 படைத்தார்கள் புதிய அரசியல் வரலாறு. ஏன்? வாக்குக்கு காசு கொடுக்கல. எளிய பிள்ளை எவனுக்கு அப்பன ஆத்தால் அமைச்சர் கிடையாது, எந்த ஊடகமும் காட்டல. இது முந்தும் பிந்தும் என்று கருத்து கணிப்புகள் இல்ல, எதை பற்றி கவலைப்படல, வேலையை செஞ்சா வென்றான். அதான் வேலை. நாங்க 20 பேர் இருக்கோம், 25 பேர் இருக்கோம் வாக்ககத்துல என் கிளையில. ஆனால் என் வீட்டு உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து போனா 50 பேர் ஆயிருது. நீ 2 பேர் ஒருவர் தான் நீ போட்ட. பல இடங்களை வாக்கக முகவரே போடல. ஆனால் அந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போடாம விடல. எல்லா இடத்துலயும் வாக்கு போட்டிருக்காங்க. ஒரு கட்சிக்கு வாக்கக முகவர் இல்லாத கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் தமிழ்நாட்டில் வாக்கு விழுந்திருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். உங்களால் நம்ப முடிகிறதா? பல இடங்களில் 40 இடங்களை வென்ற திமுகவை தாண்டி பல வாக்ககங்களில் முதன்மையான ஓட்டை நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் போட்டிருக்கிறார். சில பல வாக்ககங்களை எல்லா வாக்ககங்களாக மாற்றுகிற பணியை நாம் செய்யணும். அதுக்கு என்ன வழி? அண்ணன் சொல்றதை கட்டாயமா செய்யணும், சத்தியமா செய்யணும், உறுதியா செய்யணும். வழியே கிடையாது. என் தங்கச்சியா அண்ணனையோ அப்பாவையோ தம்பியோ கணவரையோ கூட்டிட்டு வர்றதுக்கு வேலையை பார்க்கணும். என் தம்பிகளா என் அப்பாவாய் சித்தப்பாவாய் மச்சினனா குடும்பத்தில் ஒரு பெண்ணை ஒரே ஒரு நாள் இந்த நாட்டுக்காக வீதிக்கு வாங்க. ஒண்ணு இல்ல, இதை செஞ்சு பாரு. வெல்லலைனா என்னைய கேள், நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. ஐ ஆம் த ரெஸ்பான்ஸ். உறுதியா நாம் வெல்ல முடியும். இது பேர் தான் வேலையை சிறிதாக்கு வெற்றி எளிதாக்கு. என்ன வேலை? நீ எங்கு வாக்கு செலுத்துவியோ அதுதான் உன்னுடைய வேலை. அந்த இடத்துல நீ கிளையை கட்டுவதற்கு எவன் இடையூறானாலும் எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது உன் வேலை. அவன் அடுத்த நாள் கட்சியில் இருந்தான்னா அதுக்கப்புறம் நீ என்ற கேள்வி. ஆனால் நீ அந்த இடத்தில் நீ எடுத்துக்கிட்ட பொறுப்பை உயிருக்கு உயிரா நேச்சு நீ செஞ்சு முடிக்கணும். உன்னோட படித்தவன் நண்பர்கள் 20-30 பேரை சேர்த்து படையா கட்டி நின்னுக்க, அடிச்சிரு. 1000 ஓட்டா 1000 வாக்கு இருக்கு அவன் பூத்துல, 450 தொற்று. மீதி எல்லா வாக்ககங்களையும் மீதி எல்லா கட்சியும் மிச்சம் இருக்கிறது தான் பிரிக்கணும். அப்படிங்கும் போது நீ வெட்டி ஓட்ட தொற்றுவ. இதுதான் விதி, இதுதான் கணக்கு, இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதை பிடிச்சுக்கிட்டு அடிச்சிரு, வேற வழி கிடையாது. திரும்ப திரும்ப வெற்றி உறுதிமொழி எடுக்காத. வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்று நீ உச்சரித்தது உதட்டளவில் இல்லை, உள்ளத்தில் இருந்து எடுத்து ஓதினாய் என்பது உண்மையானால் நீ ஒற்றுமையா இருந்து வேலை செஞ்சு வென்று. இதை விட்டால் வேற வழி இல்லை. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்கிற மந்திரத்தை தினஞ்சொல்லிக்க.
எளிய சுமை, இனிய பயணம். வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. வலிமையான அமைப்பு, கடுமையான உழைப்பு, இதுவே வெற்றிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. இதை மனதில் வைத்துக்கொண்டு என் உடன் பிறந்தார்கள் இந்த தேர்தல் கணத்தை அழுக வேண்டும். பொறுப்புக்கு, பதவிக்கு போட்டி போடாதீர்கள். உங்கள் வாக்ககத்தில் வெற்றி ஓட்டை தொடுவதில் போட்டி போடுங்கள். எல்லாரோடும் மோதுங்கள். நீ என்ன முதன்மை தலைவரா, பக்கத்தில் இருக்க வாக்காமா, உன்னை விட நான் அதிக ஓட்டு பெற்று காட்டுகிறேன், அவன் சொல்லட்டும் உன்னை விட அதிக ஓட்டு பெற்று காட்டுகிறேன் என்று போட்டி போட்டு வெல்லுங்கள். இதை விட்டால் தமிழை, தமிழ் இனத்தை, தமிழர் நிலத்தை வாழ வைக்க வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. நம் தலைவன் மட்டுமல்ல, அவன் படையில் உயிர் நீத்த மாவீரர்கள், அவர்கள் கனவு மட்டுமல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இனம் உண்ணவர்கள். நம் மொழி செத்துவிடக்கூடாது, இனம் செத்துவிடக்கூடாது, நிலம் களவுவிடக்கூடாது, வளம் களவுவிடக்கூடாது என்று போராடி உயிர் நீத்த, பாடுபட்ட, சிந்தித்து, பேசி, எழுதி, அரும்பாடாற்றிய அத்தனை பெருமக்களினுடைய கனவும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற புரிதலோடு களத்திலே நில்லுங்கள், முன் செல்லுங்கள், வெல்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நமது வெற்றி நாளை சொல்லும். உறுதியாக நாம் வெல்லுவோம், உறக்க உலகிற்கு சொல்லுவோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.